துலாம் ராசி. துலாம் ராசி பற்றி சொல்லணும்னா இது ஒரு வார்த்தையால் சொல்ல முடியாது. அதாவது அது ஒரு உலகம், ஒரு சமமாக பார்க்கக்கூடிய ஒரு உருவம், ஒரு அழகான உணர்வுகளால் நிரம்பியிருக்கக்கூடிய ஒரு தனி ராஜாகன்னு சொல்லலாங்க. துளாராசிக்காரங்க மனசு அது கண்ணுக்கு தெரியாத ஒரு தராசை மாதிரி. அதனால தான் யாருக்குமே உடனே தீர்ப்பு சொல்ல மாட்டாங்க. ஒவ்வொரு மனுஷங்களையும் ஒவ்வொரு உணர்வையும் அளந்து பார்த்து தான் முடிவு செய்யக்கூடியவங்க இவங்க. அதனால தான் இவங்கள புரிஞ்சுக்க முடியாமல் மற்றவங்க தவிக்கிறாங்க. ஆனால் இவங்க மனசு ரொம்ப ரொம்ப மென்மையானதுங்க, ரொம்ப அன்பானவங்க. உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அபாரமான வலிமை இருக்கும். யாராவது காயப்படுத்திட்டாலும் அதை உடனே வெளிக்காட்டிக்க மாட்டாங்க, சிரிப்பாங்க. ஆனால் சிரிப்புக்கு பின்னாடி வலிங்கிறது மறைஞ்சுதான், அதை மறைச்சு வாழக்கூடியவங்க இவங்க தான். இவங்களுடைய விசேஷம் என்னென்னா யாரையும் வெறுக்க மாட்டாங்கங்க. ஒரு சின்ன புல்லிலிருந்து பெரிய மனிதர்கள் வரைக்கும் எல்லாத்தையுமே ரசித்து வாழ தெரிஞ்சவங்க, எல்லாத்துக்கும் அன்பு காட்டி வாழ தெரிஞ்சவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா துளாராசிக்காரங்க தான். யாரையும் அவ்வளோ சீக்கிரம் வெறுக்க மாட்டாங்க, விட்டு விலகி நிற்க மாட்டாங்க. ஒரு உறவு ஆரம்பிச்சிட்டா அது உயிருக்கு சமமாக நினைக்கக்கூடியவங்க யாருன்னா துளாராசிக்காரங்க தான். ரொம்ப சென்சிட்டிவான நபர்களுங்க. ஒருத்தர்கிட்ட பழகிற பழக்கம் அன்புலாம் வச்சுட்டாங்கன்னா ரொம்ப சென்சிட்டிவாக மாறிடுவாங்க. அது உங்களுக்கு பலவீனமாகவும் அமைஞ்சிருது நிறைய வகையில். அதனால தான் காயப்பட்டு நின்றுடுறாங்க. அன்புன்னா இவங்களை அடிச்சுக்க ஆள் இல்லை. அதே சமயத்தில் உண்மையை நேசிப்பாங்க, அவங்களுக்காக வாழ்க்கை கொடுக்கும் தயாராக இருப்பாங்க. ஆனால் இவங்க வாழ்க்கையில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா துளாராசி என்பவர்கள் நிறைய சொந்த பந்த வழியிலையும் சரி உறவுகள் வழியிலையும் சரி நிறைய ஏமாற்றம் தான். சொந்த பந்தம்லாம் இருக்கிறது ஒன்று, இல்லாமல் இருக்கிறது ஒன்றுங்கிற மாதிரி தான் இருக்கும். துளாராசிக்கு பொறுத்த வரைக்குமே யாருடைய உதவியும் யாருடைய தயவும் கிடைக்காது. காலத்துக்குமே தன்னுடைய உழைப்பால் மட்டும்தான் அவங்க முன்னுக்கு வருவாங்க. யாருடைய சப்போர்ட்டும் துளாராசிக்கு கிடையாதுங்க. ஆனால் அதை பற்றிலாம் அவங்க கவலைப்பட்டதில்லை. இவங்களை காயப்படுத்தாமல் இருந்துட்டாலே போதுங்க. ஏன்னா துளாராசிக்காரங்க ஒரு கண்ணாடி மாதிரி. நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அதை டபுள் மடங்காக 100 மடங்காக திருப்பி தரக்கூடியங்களா இருப்பாங்க. நீங்கள் அன்பு கொடுத்தீங்கன்னா அன்பு 100 மடங்காக கிடைக்கும். வழி கொடுத்துட்டிங்கன்னா வழியெல்லாம் கொடுக்க மாட்டாங்க, ஆனால் அமைதியாக உங்களை விட்டு விலகிடுவாங்க. நீங்கள் பின்னாடி அவங்கள நினச்சி கஷ்டப்படுற அளவுக்கு ஒரு வழி, அதாவது நீங்கள் நினச்சி பார்க்குற அளவுக்கு, அதாவது அவங்க நிறைய உதவி செஞ்சுருப்பாங்க ஒரு காலத்தில். அவங்களுடைய உதவி எல்லாமே மற்றவங்க நினச்சி பார்ப்பாங்க. ஆனால் அந்த நேரத்தில் அவங்க கூட இருக்க மாட்டாங்க, அமைதியாக உங்களை விட்டு விலகிடுவாங்க. ஏன்னா இவங்க கொடுக்குற அன்புக்கு யாராவது ஏமாற்றம் கொடுத்தாங்கன்னா, யாராவது இவங்களுக்கு துரோகம் செஞ்சாங்கன்னா அமைதியின் வழியாக அவங்கள விட்டு விலகிறதோட வழியில தான் அவங்களுடைய நியாயத்தை இவங்க காட்டுவாங்க. ஆனால் எல்லாருக்கும் மரியாதை கொடுக்க தெரிந்த ஒரு ஜீவன் எதுன்னு கேட்டிங்கன்னா இவங்க தாங்க. சின்னவங்க பெரியவங்க வித்தியாசம்லாம் இல்லை, எல்லாருமே சமமாக நினைக்கக்கூடிய ஒரு குணம். இந்த ராசிக்காரங்களை நீங்கள் ஜெயிக்கணும்னா இவங்க மனசை மட்டும் நீங்கள் ஜெயிச்சா போதும். காசு பணம் இல்லாமல் அடுத்தபட்சம் உண்மையாக ஒரு நேசத்தை கொடுத்தா போதுங்க. சத்தம் போட்டு கூட பேச மாட்டாங்க, அந்த அளவுக்கு அமைதியானவங்க, ஆழமான மொழி பேசுகிறவங்க, அதாவது மனசுல இருந்து பேசக்கூடியவங்க. ஒருத்தருடைய மனசை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, இந்த துளாராசி என்பது மனசெல்லாம் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அவ்வளோ சிறப்புங்க. வெளியில் வேணால் உங்களுக்கு பார்க்கக்கூடியவங்களுக்கு வேறு விதமாக தெரியலாம், ஆனால் இவங்க மனசு ஒரு தனி உலகம். அதை சரியாக புரிஞ்சுக்கிறவங்களால மட்டும்தான் இவங்க கூட பயணிக்க முடியும். நல்ல கலகலப்பாக பேசுவாங்க, எல்லாருக்கும் வேணும்னு நினச்சி எல்லாருக்கும் ஆதரவு தரக்கூடிய இவங்க தான். இவங்க இருக்கிற இடத்துல எல்லாமே எப்பயுமே ஒரு கூட்டம் ஜேன்னு தான் இருக்கும் துளாராசிக்காரங்க இருக்கிற இடத்துல பொறுத்த வரைக்குமே. ஆனால் சமீப காலமாக நிறைய நண்பர்களாக இருக்கட்டும், உறவுக்கார வகையிலையாக இருக்கட்டும், மனசுக்கு நெருக்கமான வழியிலே நம்பிக்கை துரோகம் ஏமாற்றத்தை எல்லாமே துளாராசி என்பது நீங்கள் சந்திச்சுக்கிட்டு தான் இருந்திருப்பீங்க. நிறைய பாடத்தை கத்தாச்சு. துளாராசிக்கு நீ வரக்கூடிய நாட்கள் எல்லாமே ரொம்ப சிறப்பாகவே இருக்குது. கொஞ்சம் ஒரு சில விஷயத்தில் மட்டும் கவனம் கொடுத்துக்கிட்டா போதும். ஆனால் இந்த நேரம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நேரம் எல்லாம் சிறப்பாக இருக்குது, எடுக்கிற காரியம் எல்லாமே நல்லபடியாக முடியும். ஆனால் சம்மந்தம் இல்லாமல் மன அழுத்தம் கொஞ்சம் அதிகமாக இருக்குங்க. சரியாக தூக்கம் வராது, தூக்கத்தெல்லாம் கவனிக்கணும். உணவு விஷயத்துலாம் கொஞ்சம் கவனம் கொடுக்கணும். ஏன்னா வேலைச்சுமே ஒரு பக்கம் இருக்கும், வருமானமும் இருக்குது, ஆனால் செலவும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. குடும்ப வாழ்க்கையில் எடுத்துக்கிட்டால் கூட உங்களுக்கு இந்த நேரம் ஒரு சில பாதிப்பு இருக்குதான் செய்யுது. அந்த வகையில் துலாம் ராசிக்கு இந்த மாதத்தில் எப்படிப்பட்ட பலன் பெற இருக்க போறீங்க, எந்த விஷயம் உங்களுக்கு சாதகமாக இருக்கு, எந்த விஷயத்தில் நீங்கள் கவனம் கொடுத்துக்கணும், இந்த நேரம் உங்களுக்கு உகந்த வழிபாட்டு முறைகள் என்னென்ன, இதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதியவராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கும் பண்ணிவிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். மேலுமே இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்திலிருந்து நீங்கள் பார்க்குறீங்கிறத மறக்காமல் சொல்லிட்டு போங்க. உங்கள் வாழ்க்கையில் பல்வேறு விதமான பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்கக்கூடிய நபராக இருக்கிறீங்கன்னா, ஜோதிட ரீதியாக தீர்வு காணும் நீங்கள் விருப்பப்படுறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கு. ஜோதிட ரீதியான சந்தேகமாக இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தாராளமாக தொலைபேசி மூலிமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். துலா ராசிக்கு பொதுவாக இந்த நேரம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதத்தை பொறுத்த வரைக்குமே நல்ல முன்னேற்றம் தாங்க. இந்த மே மாதம் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது. முன்னாடி இருந்த சிக்கலாம் கூட இன்னி சரியாகும். நீங்கள் எந்த அளவுக்கு முயற்சி கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு நல்ல மாற்றம் காத்திருக்குதுங்க. வேலையெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பொறுப்பு தான். நிறைய பேர் நினைப்பீங்க வேலை மாற்றிக்கலாமா அப்படின்னு.
ஆனால் கொஞ்சம் நீங்கள் கவனம் கொடுக்கணும். நீங்கள் இருக்கிற வேலையிலேயே உங்களுக்கு ஒரு உயர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, வருமானமும் இருக்குது. ஆனால் என்னென்னா செலவு கொஞ்சம் இருக்கும், கொஞ்சம் திட்டமிட்டுக்கணும். திட்டமிட்டால் ஓரளவுக்கு பரவாயில்ல தான், பண வருமானம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் தேவையில்லாத செலவு இருக்கும். முதலீடு செய்கிறீங்கன்னா கொஞ்சம் யோசிச்சு இந்த நேரம் பண்ணுறதான் பரவாயில்ல. குடும்பத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா சின்ன சின்ன கருத்து வேறுபாடு வருங்க, வராமலாம் இருக்காது. பேசுகிற வார்த்தையில் கவனமாக இருந்துக்கணும். ஆனால் சப்போர்ட் இருக்குங்க உங்களுக்கு குடும்பத்தில் எல்லாமே இந்த நேரம். என்னன்னு பார்த்தீங்கன்னா துலா ராசிக்கு சப்போர்ட் இருக்குது. பெரியவங்க வழியிலையும் சரி, வாழ்க்கை துணை வழியிலையும் சரி உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்கன்னு சொல்லலாங்க. இந்த நேரம் கொஞ்சம் குழப்பமாக இருக்கிறீங்க, அவ்வளோதான். ஏன்னா மனசில் ஏதாவது ஒரு சுமை, சின்ன விஷயம் இல்லாமல் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி நடக்கலையேங்கிற ஒரு ஏமாற்றம் கொஞ்சம் குடும்பத்துலேயும் பாதிப்பு கொடுத்துருது. எல்லா முயற்சியும் உடனடியே பலன் தரணுங்கிற ஒரு அவசியம் இல்லைங்க. ஆனால் உங்கள் முயற்சி வீணாக்காது, அதை கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்கோங்க. சரியான நேரத்தில் சரியாக அதுக்கு தகுந்த மாதிரி அமையும். நீங்கள் இதுக்கு முன்னாடி இழந்ததெல்லாம் பார்க்குறப்ப இப்போ ஒன்றுமே இல்லை, எல்லாமே நல்ல நேரம்தான். கொஞ்சம் என்னென்னா மனசு குழப்பமாக இருக்குது, பழைய நினைவுகள் அதிகமாக இருக்குது உங்களுக்கு. உங்களை விட்டுட்டு போனவங்க, உங்கள் மனசை காயப்படுத்திட்டு போனவங்களை நினச்சி இருக்கிற நேரத்தையும் கெடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க. கொஞ்சம் அதுலேருந்து வெளிவர பாருங்க. சின்ன சின்ன விஷயத்த எல்லாமே மற்றவங்ககிட்ட ஏன் சந்தோஷத்தை தேடணும்? நம்ம சந்தோஷம் நம்மக்கிட்ட தான் இருக்குது. கொஞ்சம் அதை மனசில் நீங்கள் போட்டுக்க பாருங்கள். துலா ராசிக்கு ஒரு பிடிச்சமான விஷயம், நல்ல பாட்டு கேட்பீங்க, நல்ல பாட்டு பாடுவீங்க, ஒரு பயணம் ஒரு நடைப்பயணம் செய்கிறதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கும். அந்த மாதிரி விஷயத்த கொஞ்சம் செஞ்சுக்கிறது நல்லது தான். இதே நிலைமையில் இருக்கிறது வரை இதுவும் கடந்து போகுங்கிற மாதிரி உங்கள் மனசுக்கு நீங்கள் வலிமை கொடுத்தாலே இந்த நேரம் சிறப்பாக தான் இருக்குது. உங்கள் மனசு கொஞ்சம் எதையும் புரிஞ்சுக்க முடியுங்க. உங்கள் மனசுக்கு மட்டும் தெம்பு கொடுக்க பாருங்கள், மற்றபடி எல்லாமே உங்களுக்கு சாதகமாக தான் முடியும். குடும்ப வாழ்க்கையில் எடுத்துக்கிட்டால் சரியான நேரம் தான். முன்னாடி கூட கொஞ்சம் ஈகோ பிரச்சனை ஏதாவது ஒரு வகையில் பாதிப்புங்கிறது கொடுத்துக்கிட்டே இருந்திருக்கும். இந்த நேரம் என்னென்னா புரிஞ்சுக்கிற தன்மை சிறப்பாக இருக்குது. கணவன் மனைவி 2 பேருக்குமே ஆரம்பத்தில் கூட புரிஞ்சிருக்க மாட்டீங்க. இந்த நேரம் ஆழமான உறவு அன்புங்கிறது இருக்குது. கவனம் கொடுக்க மாட்டீங்க, நீங்கள் கவனம் கொடுக்க மாட்டீங்க வாழ்க்கை துணைக்கு. அன்பு கவனம் கொடுத்தாலே இந்த நேரம் சிறப்பாக தான் இருக்குது. அதே மாதிரி குழந்தைகள் வழியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா குழந்தைகள் கூட உங்கள் உணர்வை புரிஞ்சுக்குவாங்க. அப்பா என்ன நினைக்கிறாங்க, அம்மா என்ன நினைக்கிறாங்கன்னு குழந்தைகள் கூட உங்களோட உணர்வை புரிஞ்சுக்குவாங்க. அந்த வழியில் இந்த நேரம் சிறப்பு தான். ரொம்ப புத்திசாலித்தனமான குழந்தைகள் உங்கள் குழந்தைகள் பொறுத்த வரைக்குமே. சில நேரம் அதிகமாக சலுகை கொடுக்காதீங்க, கட்டுப்பாடும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே நேரத்தில் இந்த நேரம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக கோபம் போகிறதும் வேண்டாம். கொஞ்சம் அன்போடு இருக்கக்கூடிய கட்டுப்பாடு இதை நீங்கள் கொடுக்குறது இந்த நேரம். மொத்தத்தில் துலா ராசிக்கு குடும்ப வாழ்க்கை, குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயம்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த நேரம் உங்களுக்கு ரொம்ப அருமையாகவே இருக்குதுன்னு சொல்லலாம். தொழில் வியாபாரம் கூட இந்த நேரம் வருமானம்லாம் இருக்குது. என்ன ஒன்று, இந்த மாதம் கொஞ்சம் செலவு இருக்கும். ஏதாவது வழியில் குடும்பத்துக்காக, சொந்த பந்த வழியில் சுப காரியங்களுக்காக கொஞ்சம் இந்த நேரம் உங்களுக்கு செலவு இருக்குது. உடல் நலத்தில் கூட கொஞ்சம் செலவு இருக்குது. ஏன்னா சரியாக தூங்க மாட்டீங்க, ஏதாவது ஒரு தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருக்கும், தலைவலி. ஏன்னா மன அழுத்தம் தான் ரொம்ப முக்கியமாக இருக்குது. இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் மன அழுத்தம் இல்லாத மனிதர்கள் யாருமே இல்லை. மன அழுத்தம் இருக்குதுங்கிறதுக்காக ஆறுதல் நாம் வெளியே தேட ஆரம்பித்தோம்னா நமக்கு தான் இன்னும் கொஞ்சம் பாதிப்பு. நம்ம மனசு சந்தோஷமாக இருக்கக்கூடிய விஷயம் நம்ம கையில் தான் இருக்குது. அதனால் உங்களுக்கு எந்த விஷயம் எல்லாமே பிடிக்குமோ அந்த விஷயத்த செய்ய பாருங்கள். மனசு எந்த வகையில் உங்களால் ரிலாக்ஸாக வச்சுருக்க முடியுமோ அதை கொஞ்சம் செய்ய பாருங்கள். நிச்சயம் நில மாட்டம் தான். அதுவும் துளாராசி அன்றர்களுக்கு எல்லாமே சொல்லித்தரணுங்கிற அவசியமே இல்லை. உங்கள் மனசை எப்படி வச்சுருக்கணுங்கிறது உங்களுக்கு நல்லபடியாகவே தெரியும். கொஞ்சம் அதில் கவனம் கொடுங்க. ஏன்னா மன அழுத்தம் இருக்கிறதால சரியாக தூக்கம் இல்லை. பேலச்சம் ஒரு பக்கம் என்னென்னா தலைவலி, ஜீரண கோளாறு. சரியாக தூக்கம் இல்லைனாலே எல்லா பிரச்சனையும் தன்னால் வந்துடும். அதனால் இந்த தூக்கம் குறைவாக நீங்கள் எடுத்துக்கிறத மாற்றுங்க. சரியான தூக்கத்தை எடுத்துக்கோங்க. உணவு விஷயத்தில் ரொம்ப கவனம் கொடுக்கணும். சின்ன சின்ன உடற்பயிற்சி கொடுக்கறது நல்லது. அதுவும் பெண்கள் எல்லாமே இந்த நேரம் உடல் ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்கள். மற்றபடி இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்குது. நட்சத்திர ரீதியாக எடுத்துக்கிட்டிங்கன்னா சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு எப்படி இருக்குன்னா நிறைய பொறுப்பு இருக்குங்க. இந்த நேரம் தொழில் எல்லாமே, வியாபாரம் எல்லாமே லாபம் கொஞ்சம் மெதுவாக தான் இருக்குது. ஆனால் நிறைய விஷயங்களுக்கு காத்திருக்குங்க. குடும்பத்தில் கருத்து வேறுபாடு இருக்கும், ஆனால் சமாளிக்க முடியும். கொஞ்சம் உணர்ச்சியை கட்டுப்படுத்துறது நல்லது. அதாவது கோபத்தை கட்டுப்படுத்துறது நல்லது. மனசெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குழப்பமாக தான் இருக்கும். ஆனால் குழப்பத்தை கொடுத்தாலும் கொஞ்சம் தெளிவடைஞ்சுக்கும். எதை எப்படி செய்யணுங்கிறது உங்களுக்கு தெரியும். உடம்புல தான் தொந்தரவு, தலைவலி, சோர்வு மாதிரியான பிரச்சனை இருக்கும். அவசர முடிவு எடுக்க வேண்டாம். சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு எப்படி இருக்குன்னா பதவி உயர்வு, வேலை சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இந்த மாதம் சிறப்புங்க. நல்ல லாபம் கிடைக்கும். குடும்பத்தில் எடுத்துக்கிட்டாலும் ரொம்ப சிறப்பாகவே இருக்குது. மனசை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த நேரம் நம்பிக்கை அருமையாக இருக்குதுங்க. அந்த நம்பிக்கை தான் பல விஷயத்தை செய்ய வைக்கும். உடல்நலம் எடுத்துக்கிட்டால் தொந்தரவு இல்லை. சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு திறமையை வெளிப்படுத்தினா அப்போதும் உங்களுக்கு நல்ல மாற்றம் தான். இந்த மாதம்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு சிறப்பான ஒரு மாதம்தான். விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு வேலை சும்மா அதிகம், பொறுப்பு அதிகம், லாபம் கொஞ்சம் அதிகம்தான். ஆனால் பெருசாக முதலீடு போகிறது வேண்டாம். கொஞ்சம் லாபம் கிடைக்குதுங்கிறதுக்காக பெருசாக முதலீடு போடுறத கொஞ்சம் தவிர்த்துக்குங்க. குடும்பத்தில் சின்ன சின்ன பாதிப்பு தரும். ஏன்னா தப்பாக புரிஞ்சுக்குவாங்க, புரிஞ்சுக்கிற தன்மை கொஞ்சம் குறைவு. அதில் மட்டும் கவனம் கொடுங்க.
உங்களுக்குமே உடல் சோர்வு, தூக்கம் குறைவாக இருக்கும். இதில் கொஞ்சம் கவனம் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா இந்த நேரம் பாதிப்பு இல்லை. பொதுவாக துளாராசிக்கு இந்த நேரம் பரிகாரம், தெய்வ வழிபாடுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய குல தெய்வ வழிபாடும், வெள்ளிக்கிழமையான லட்சுமி வழிபாடு செய்கிறதும், துளசி சாத்தி பிரார்த்தனை செஞ்சுக்கிறது நல்லதுங்க. ஏழை எளியவங்களுக்கு முடிஞ்ச வரைக்குமே அன்னதானம் செய்கிறது துளாராசிக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பான பலனை உங்களுக்கு ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்பாக இருக்குது. மொத்தத்தில் சொல்லணும்னா இந்த நேரம் உங்களுக்கு பாதிப்புங்கிறது இல்லை, மனசை மட்டும் நீங்கள் பத்திரமா பார்த்துக்கிட்டா போதும். மற்றபடி இந்த நேரம் துளாராசிக்கு சிறப்பாக தான் இருக்குது. நன்றி நண்பர்களே. இந்த பதிவில் துலாம் ராசிக்கு இந்த மாதங்களில், அதாவது இந்த மே மாதத்தில் எப்படிப்பட்ட பலன் கிடைக்குங்கிறத நம்ம பார்த்தோம். மேலும் இந்த மாதிரியான பதிவுகளுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. நன்றி நண்பர்களே.